ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தர் தம்முடைய பாடு மரணத்தை குறித்து நம்மோடு கூட பேசுவாராக. கவனிகள், இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 17 வசனத்தை வாசிக்கிறேன். கவனிகள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குழந்தையா பிறக்கும் போது 300 எலும்புகள் இருக்கும் சரீரத்தில். அதன் பிற்பாடு மனிதன் வளர்ச்சி அடையும், குழந்தை பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையும் பொழுது 94 எலும்புகள் வளர்ச்சி அடைந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி வளர்ச்சி அடைந்த மனிதனுடைய சரீரத்திலே 200 எலும்புகள், அப்படி 206 எலும்புகள் அப்படி இருக்கும். கவனிங்க, இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையின் பணிக்கு வருகிறார். கடைசியாக ரட்சிப்பின் பணியை நிறைவேற்ற வரும் பொழுது அவரை பிடித்து அவரை சிலுவையில் அறையும் என்று கட்டளையிடுகிறார்கள், ஆர்டர் கொடுக்கிறாங்க. அதன் பிற்பாடு முதலாவது அவரை கசையடி அடிப்பதற்காக அழைத்துக் கொண்டு போகிறார்கள். நல்ல கவனிக்க, கசையடி என்பது கைப்பிடி 1, அதுல 9 லெதர் வால் தொங்கிட்டு இருக்கும். அதுல ஒவ்வொன்றிலையும் இரும்பு கொக்கி, தூண்டில் மாதிரி இரும்பு கொக்கி, ஈய கொண்டு, மாட்டு எலும்பு, அங்கெல்லாம் கவனிக்க உறுதியாக்கப்பட்ட மாட்டு எலும்பு, இதெல்லாம் சேர்த்து கோர்த்து கட்டி வச்சிருப்பாங்க. அதுல எடுத்து அடிக்கும் பொழுது ஒரு முறை அடிச்சுட்டு இழுத்தா, நல்ல கவனிக்க, சரீரத்தில் எந்த பகுதியிலெல்லாம் அது பட்டுதோ எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற சதை எல்லாம் பிச்சு எடுத்துட்டு வந்து பின்னாடி கொத்து கொத்தா அது வந்து விழும். அந்த மாதிரி அந்த கசையடி இருக்கும். 39 அடிதான் அடிக்கணும். அதுக்கு மேல அடிச்சா அப்புறம் ஒருபோதும் அடிக்க கூடாது. 39 தான் அடிக்கணும். அந்த மாதிரி அடிச்சு முடியும் பொழுது இயேசு முதல்ல அடிக்கிறாங்க, காலில் கையில தலையில அடிக்கிறாங்க, அப்புறம் மாத்தி போட்டு மார்பிள் அடிக்கிறாங்க, தொடையில அடிக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, அவர் அடித்து முடிக்கும் பொழுது எப்படி இருந்தாராம், ஒவ்வொரு எலும்புகளும் எண்ணெல்லாம். கவனிக்க, முகத்துல 14 எலும்பு முகத்துல இருக்குது, கையில 27 எலும்பு இருக்குது, காலில் 30 எலும்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, வேதம் தெளிவாக போதிக்கிறது. இப்படி எல்லா எலும்புகளும், தலையில 22 எலும்பு இருக்குது. இப்படி எல்லா எலும்புகளையும் எண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா சதையும் பிஞ்சிச்சு. நல்ல எலும்புக்கு மேல கணுக்கள், தசைகள், இரத்த நாளங்கள், நரம்புகள், மாம்சம் சேர்ந்து இருக்கும். ஆனா இப்போ எல்லாம் பிஞ்சி போய் அவரை பார்க்கும்போது அவர் எப்படி இருந்தாராம், ஒவ்வொரு எலும்பு எந்தெந்த எலும்பு எங்கெங்க இருக்குன்னு சொல்லி எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி அடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, இவ்வளவு பெரிய பாடு, கஷ்டம், அந்த இவ்வளவு பெரிய வேதனை நோக்கம் என்ன? பாவியான மனிதன் பரலோகத்துக்கு வரணும், பாவியான மனிதன் பரிசுத்தமாய் மாறணும், பாவியான மனிதன் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாகி பரலோக ராஜ்யத்துக்கு வந்து நித்திய ஜீவன் அடையணும், அவன் பாதாளத்துக்குள்ள அவன் ஆத்மா போயிடக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அன்பு சகோதரனே, உனக்காக ஒரு தேவன் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார், இவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறார். இந்த இயேசுவிடத்துல வருவாயா? உனக்கு பாவ மன்னிப்பு அருளி உனக்கு பரிசுத்த வாழ்க்கையை தந்து உன்னை பரலோகத்தில் சேர்க்க ஆயத்தமா இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ்.